அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு சாமானியன் கோகுல் அவர்கள். வணக்கம் கோகுல். வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, சொல்லுங்க. விகடனோட கருத்து கணிப்பு சில தினங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு கோகுல். அதுல திமுகவோட கோட்டைன்னு அறியப்படுற சென்னையிலேயே நிறைய தொகுதிகள் இரண்டாம் இடத்துல தாவேக்காவினருக்கு கொடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நம்ம தெரியாம இருக்கே கோகுல், எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அது சாத்தியமாகுமான்றது தெரியல, இப்போ எனக்கே தெரியல. ஆனா முதல்ல அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பத்தி ஓவராலா என்னங்கிறது நம்ம பாத்துடலாம். அதாவது விழுக்காட்டின் அடிப்படையில ஒரு கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி அவர்கள் போட்டிருக்காங்க இல்லையா. திமுக கூட்டணிக்கு 36 விழுக்காடு, அதிமுகவுக்கு 33. இது கிட்டத்தட்ட எந்த முடிவை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி தான் ஒரு 3 விழுக்காட்டுல தான் திமுக அதிமுக கூட்டணிகள் ஒரு பெரிய வேறுபாடா இருந்துச்சு. அதுலதான் பல தொகுதிகள் கை மாறிச்சு இல்லையா. கண்டிப்பா. இதுல தாவேக்காவுக்கு ரொம்ப ஒரு பிரைமரி போர்ஸா இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. 27% ஓட்டு கொடுத்திருக்காங்க. 27% ஓட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா சீட் கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா 3 இல்ல 4 தான் கொடுக்குறாங்க. 3 தான், அவங்க 3 தான் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமாவே 3 விழுக்காடு தான் ஓட்டுங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. அது எவ்வளவு தப்பானதுன்றத தனியா பேசுவோம். 3 விழுக்காடுங்கிறது கிட்டத்தட்ட 2019 காலகட்டத்துல கொடுத்த விழுக்காடோட அளவு தானே இருக்கு. 19 தேர்தலே அவங்க அவ்வளவு வாங்கிட்டாங்க. சொல்ல போனா அந்த தேர்தலில் அவங்க கருத்து கணிப்புல அதை கூட கொடுக்கலன்றது வேற விஷயம். எப்படியோ 3 கொடுத்திருக்காங்களா. இப்போ இதுல சரி, அப்ப இவ்வளவு தூரம் டிவிக்கு ஓட்டு கொடுத்திருக்காங்களே, அப்ப எவ்வளவு சீட்டு வந்திருக்கும்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 33 விழுக்காடு வாக்குகள் இருக்கக்கூடிய அதிமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 சீட்டு ஜெயிக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. 83. ஆமா, அதுல அதை விட கூடுதலா 3% வாங்கக்கூடிய திமுக கூட்டணி 121 சீட்டு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கேயும் தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு இல்ல. அதை நம்ம கவனிக்கணும். அதாவது திமுக கூட்டணிக்கு தான் 121 சீட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு 121ன்னா லிட்டரலி என்ன ஆகும்னா தொங்கு சட்டமன்றம் மாதிரி தான் நடக்கும். தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்காது, ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா அதிமுகவுக்கும் ஒரு 83 கொடுத்துருக்காங்களா. இப்ப தாவேக்காவுக்கு எவனோ ஒரு 20 கொடுத்துருப்பாங்களா பாத்தீங்கன்னா இல்ல 3. அப்ப ஏன் 3 வருது அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அது 3 வருது, அது எந்த 3 நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஒரு 3 சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, எந்த தொகுதியில அந்த சீட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் திருச்சி கிழக்கு இன்க்ளூட் ஆகுதான்னு தெரியல. ஆகுதா? ஆமா, திருச்சி கிழக்கு இன்க்ளூட் ஆகுது. அதே சமயம் ஆர்கே நகரா மரியா வில்சன் அவங்களோட தொகுதியில கொடுத்திருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே நம்ப முடியாத ஒரு முடிவா இருக்கு. என்னால திருச்சி கிழக்கே நம்ப முடியல. ஏன்னா அங்க இனிக்கு எதிராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பாக்குறேன். அங்க நடக்கிற பிரச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது பெரம்பூர் தனியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர்ன்றதுலாம் வாய்ப்பே இல்ல டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கு மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுல விகடன் ஒரு பெரிய அளவுல ஒரு சித்தி அதை பண்ணிருக்காங்க. அது நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் வெளியான எந்த கருத்து கணிப்புகள்லயுமே டிவிக்கு 27 விழுக்காடு கொடுக்கவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு சாதகமா பல கருத்துக்கள் வந்திருக்கு. இதுவுமே ஒரு சாதகமான கருத்து கணிப்பு தான். நீங்க நினைக்கலாம், என்ன விஜய் சிஎம் ஆகாருன்னு சொல்லவே இல்லையா அவங்க, விஜய் முதலமைச்சர் ஆனாலும் சொன்னார் தானே, தாவேக்காவுக்கு சாதகம் நினைக்காதீங்க. ஒரு முதல் தேர்தல்ல ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி 27 விழுக்காடு வாக்கு வாங்க முடியுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சாதனை எதுவுமே இல்லை. அப்போ இப்படி ஒரு பிம்பத்தை விஜய்க்கு கட்டமைக்கிறதுக்கான தேவை என்ன? அதிமுகவோட ஓட்டோட இந்த டைம் அதிகமா வாங்குறதுக்கு காமிச்சிருக்காங்க. என்ன அதிகமா தான் வாங்குறாங்க. நீங்க அதிமுக கூட்டணி தான் 33 வாங்குது. கண்டிப்பா அதிமுகவோட கூட்டணி தான் 33 வாங்குது. விஜய் தனியான 27 வாங்குறாருன்னா நிறைய வந்திருக்கணுமே. சீட் கன்வர்ஷன்ன்றது கூட நிறைய வர வேண்டிய தேவை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா ஒரு சில ஆயிரங்கள், ஒரு சில 5000 10,000 வாக்குகள்ல தான் சீட்டை வெற்றி பறிபோகும் பல தொகுதிகளில். கடந்த முறை அப்படிதான், எல்லா முறையும் அப்படிதான். அப்ப என்ன ஆகும்னா, கண்டிப்பா ஒரு 3 விழுக்காடு 6 விழுக்காடு வாக்கு டிவிக்கே மற்ற கட்சிகளோட கம்மியா வாங்கும்போது கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு குறையும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா 27 விழுக்காடுங்கிற வாக்கு எவ்வளவு பெரிய வாக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக கிட்ட அந்த வாக்கு இல்ல, திமுக கிட்ட கூட்டணி இல்லாம அந்த வாக்கு இல்ல. அப்புறம் எப்படி விஜய் கிட்ட இருக்கும்? நீங்க கொஞ்சம் கணக்கு பண்ணி நீங்க பாருங்களேன். திமுக கூட காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விசிகா இருக்கு, இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே சேர்ந்துதான் அவங்க 36 வாங்குறாங்க. அதிமுக மிகப்பெரிய ஒரு பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க சொல்ல போனா. ஏன்னா பிஜேபிக்கு இவங்க சொல்ற மாதிரி ஓட்டு கம்மியெல்லாம் கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே பாஜக தலைமையிலான கூட்டணிக்கே 18 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க. அதுல பாதி நீங்க 10, 9 எடுத்துட்டீங்கனாலும் கூடவே அது ஒரு பெரிய நம்பர் தானே. கண்டிப்பா அந்த நம்பரையும் சேர்த்துதான் அதிமுக 33 கொடுத்திருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லாம, கூட்டணியே இல்லாம முதல் தடவை தேர்தல் தனியா நிக்கிறாரு. அப்புறம் எப்படி 27 கொடுக்கலாம்? இந்த இடத்துலதான் அவங்க நாம் தமிழர் ரொம்ப அண்டர் பிளே பண்ணிருக்காங்க. எப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சியினர் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க இரட்டை இலக்கத்துக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்றாங்க இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்குள்ள மொத்த வாக்கை அப்படியே கட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவோட ஓட் பேங்க குறைக்கல, டிஎம்கேவோட அதிமுகவோட ஓட் பேங்க குறைக்கல. அப்படியே நாம் தமிழர் கட்சியோட வாக்கெல்லாம் எடுத்து
விஜய்க்கு சேர்த்து விட்டுருக்காங்க. அதுதான் இவங்க இந்த கருத்துக்கள் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு டேமேஜ் ஆகல, உங்களுக்கு திமுகவுக்கும் பெரிய அளவு டேமேஜ் ஆகல. இந்த சீமானுக்கு அதிகரிக்க போகுது, சீமானோட 12 வாங்குவாரு 10 வாங்குவாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து மொத்தமா ஒரு 10 எடுத்துருங்க, எடுத்து சீமானுக்கு ஒரு 3 போட்டுருங்க, இந்த 10 வந்து விஜய்க்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. லிட்டரலி வந்து என்டிகேவை தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அவர்களே வந்து மேனிபுலேட் பண்ணி வாக்குகள்லாம் இங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. ஆனா இது கல யதார்த்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்ப நம்ம தொகுதி வாரியா பாக்கலாம் கோகுல். இப்ப தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில போட்டிடுறாரு. அவர் வந்து இழுபறியில தான் முடியுங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் வந்தாலும், ஆனா விகடன்ல கொடுத்தது என்னன்னா 164, அதாவது 400 சாம்பிள்ல 164 வந்து இவங்க விஜய்க்கு ஆதரவாகவும் டிஎம்கேக்கு வந்து 132 தான் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல பெரம்பூர்ல விஜய் அவர்கள் ஜெயிக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து 400 சாம்பிள் எடுத்திருக்காங்க விகடன் சார்பா. ஒரு தொகுதியிலுமே 400 சாம்பிள் எடுத்து இப்ப விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பெரம்பூர்ல அது நடக்கும். ஆனா அடிப்படையில விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்த விகடன் கருத்து கணிப்புல ஷுவர் ஷாட்டா வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து ஜெயிக்கும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பிற கருத்து கணிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ எக்கச்சக்கமான சேனல்கள் வந்து கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. அவர்கள்லாம் சொல்ல ஒரு விஷயம் வந்து பெரம்பூர்ல ஷுவர் ஷாட்டா விஜய் வின் பண்ணுவாரான்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, அங்க வந்து ஒரு இழுபறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இழுபறி அப்படின்னாலே கண்டிப்பா ஆளுந்தரப்புக்கு சாதகமா தான் போகும். ஏன்னா அந்த ஒரு கூட்டணியா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்து தான் போட்டிடுறாரு. கடைசி கட்டத்துல ஒரு என்னதான் வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு, வீடு வீடா போய் பேட்டி வீடு வீடா போயிட்டு வாக்கு கேட்கிறாரு. அதே மாதிரி பெரிய சர்ச்சில் எல்லாம் போயிட்டு வந்து முட்டி போட்டுலாம் வந்து அப்படியே யாத்திரை மாதிரிலாம் போறாரு. இதெல்லாம் என்னதான் பண்ணாலுமே இங்க வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் ஆக போறது அப்படிங்கிறது பெரிய அளவுல விஜய்க்கு வருமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அங்க ஏற்கனவே பெரம்பூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இப்ப நாம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் பெரம்பூர் இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. திமுக தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல வரல, விஜயால முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டு தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா விகடன் வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அவங்க போடுறாங்க விஜய் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான தொகுதி வந்து பாக்குறது இருக்கு, கொளத்தூர் தொகுதி. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பாங்க மாதிரி போட்டிருக்காங்க. இருந்தாலும் டிவிக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் 2வது இடத்துக்கு வர்ற மாதிரி போட்டிருக்காங்களே, இதுவும் எப்படி சாத்தியமாக நினைக்கிறீங்க? நீங்க விகடன்ல சொல்ல டேட்டா மட்டும் நீங்க நம்ம எடுத்து பார்ப்போம். அதாவது மொத்தம் 400 சாம்பிள் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் அவரோட வேட்பாளராக போட்டிடுறாரு, 151 வாக்குகள் வாங்குறாரு. இவங்க எடுத்து சாம்பிள்ல சொல்றேன். 2வதாக விசில் சின்னத்தில் விஎஸ் பாபு அவர்கள் 143 ஓட்டு வாங்குறாரு. நான் வந்து முதல்ல கூட இந்த கருத்து கணிப்பு சரி ஓரளவு வந்து பாசிபிளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா இந்த தொகுதியை பார்க்கும்போது உண்மையாலுமே தெரியுது இதுல ஏதோ குளறுபடிகள் இருக்குங்கிற மாதிரி. நீங்க நல்லா பாருங்க, அதாவது இரட்டை இலைக்கு 96 கொடுத்திருக்காங்க. இரட்டை இலை உதயசூரியன் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நடுவில் விசில கொண்டு சொருவி 143 ஓட்டு விஎஸ் பாபுக்கு போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சர் ஸ்டாலினை விட 2வது இடத்துக்கு வரக்கூடிய டிவிகே வந்து ஒரு சின்ன மார்ஜின்ல தான் குளத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வெற்றி பெற போறாருன்னு சொல்ல வரீங்களா? ஏற்கனவே இந்த விஎஸ் பாபு நிக்கக்கூடிய வேட்பாளர் வந்து திமுகல இருந்தவர் அப்படிங்கிறது தெரியும். திமுகல இருந்தாரு, இப்ப வெளியே வந்தாரு. திமுகவே வந்து உடைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்ல. இப்ப விஜய்க்கு வந்து விழக்கூடிய வாக்குகள் ஒரு மாற்று வாக்கு, திமுக வேணான்னு விழுற வாக்குனா கண்டிப்பா விஎஸ் பாபுக்கு விழாது. ஏன்னா இவரே திமுக நின்றவர் தான். அப்படி விஎஸ் பாபுக்கு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களை ஜெயிக்க வச்சா நம்ம தொகுதிக்கு ஒரு முதலமைச்சராக கிடைப்பாங்கன்னு சொல்லி தான் மக்கள் அப்படி முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இயல்பு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டிட்டு இந்த ஒரு தொகுதி கொளத்தூர் தொகுதியோட முடிவுகளை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா விகடன் எப்படி வந்து ஓட்டுகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க விஜய்க்கு அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். 143 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 விழுக்காடு தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜயினுடைய வேட்பாளருக்கும் வித்தியாசம்னு சொன்னீங்கன்னா இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இதே மாதிரிதான் எல்லா தொகுதியிலையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த டேட்டாவை மாத்திருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ரா சும்மா போட்டு இப்போ விஜய் வந்து தோல்வி தான் அடைவார். அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க சீட்டுகளை வந்து விஜய்க்கு கூட்டவே இல்லை. அவங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, விஜய் 40 தொகுதி ஜெயிப்பாருன்னு போட்டா விகடனோட ஒட்டுமொத்தமான அந்த ஒரு பெயருக்கு களங்கம் வந்துடும். அப்ப அவங்க அதை பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, நேக்கா சீட்டு 3 தான், ஆனா பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பிம்பம், விஜயும் ஒரு பெரிய சக்தி தான், விஜய் எங்கேயோ இருக்காருப்பா, சீமான்லாம் எங்கேயோ இருக்காருப்பா, விஜய் வந்து அதிமுக கிட்ட வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா. அவங்க திமுகவை ஜெயிக்கிறதுக்கு இதை பண்ணல, திமுக அடுத்து விஜய் தான் அப்படிங்கிறத அப்படியே ஒரு சப்கான்சியஸா வந்து மக்கள் மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. அடுத்து நம்ம முக்கியமா பாக்குறதுன்னா வில்லிவாக்கம் ஆதவர்ஜனா நிக்கிற தொகுதியும், அப்புறம் வந்து புசியானந்த் அவர்கள் டி நகர் தொகுதியும், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டால தான் வந்து டிஃபரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதாவது நல்ல கேள்வி. அதாவது வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனா அவர்கள் அண்ணா நகர் கார்த்திக் அவர்கள் நிக்கிறாரு இல்லையா. சோ அந்த கார்த்திக் மோகனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஆதவர்ஜனா தோக்குற மாதிரி போட்டுருக்காங்க. இதுவும் ஃபேக்கான டேட்டா. அதாவதுங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த 2 வாக்குகள் இருந்துச்சுன்னா எப்படி நீங்க திமுக வெற்றி அதை பதிவு பண்றீங்க? தைரியமா நல்லா இழுபறின்னு போட வேண்டியது தானே. வில்லிவாக்கத்துல 143 ஓட்டு ஆதவர்ஜனா வாங்குறாருன்னு போட்டிருக்கீங்க.
திமுக வந்து 145 ஓட்டு வாங்குறதா போட்டிருக்கீங்க. இழுபறின்னு போட வேண்டியதானே? ஏன் நீங்க இப்போ திமுக வெற்றின்னு போட்டீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியுது வில்லிவாக்கத்துல அதை ஜெயிக்க மாட்டாருன்னு. ஆனா ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஓட்டு அதிகமா காட்டணுமே, ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமா காட்டணுன்றதுக்காக 143 சீட்டு. டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான் டஃப் ஃபைட் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க எப்படி டிவிகே உள்ள கொண்டு வந்தாங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி முதல்ல ஒரு அஜெண்டா ஒன்று பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொபகண்டா பண்ணி நரேட்டிவ்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாருமே. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சென்னை திமுக கோட்டை தகர்க்க போகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதனாலேயே வந்து என்ன பண்றாங்கன்னா டிவிகேவோட வேட்பாளர்களையும் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, வெற்றி வாய்ப்பு கொடுக்கல. விகடனோட கருத்துக்கு நீ ஏன் வெற்றி வாய்ப்பு கொடுக்கல? இல்ல இழுபறின்னு கூட ஏன் போடல? வில்லிவாக்கத்தில் இழுபறின்னு போட வேண்டியதானே? இழுபறின்னு போட்டீங்கன்னா ஓகே, நம்ம டிவிகேக்கும் போலாம், திமுக நம்ம நினைப்போம்ல. போடல, கடும் போட்டின்னு போடல. அப்புறம் எதுக்கு வந்து ஓட்டு கொடுத்துருக்கீங்க? சரி, குளத்தூர்ல தான் 143 151 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா? இழுபறின்னு போட வேண்டியதானே? டி நகர் தொகுதி முக்கியமா அதுதான் நானும் இப்ப பேசணும்னு வந்தேன். நல்லா கவனிச்சு பாருங்க. டி நகர்ல வந்து அதிமுக சத்யா அவர்கள் தான் வெற்றின்னு போட்டிருக்காங்க. இப்ப நானும் என்னோட பல வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன், அங்க வந்து ஏற்கனவே 2021 ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்த அதிமுக வேட்பாளர் சத்யா வெற்றி பெறுவான்னு சொல்லி. தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்ற தொகுதினா அது டி நகர் தான். திமுக கருணாநிதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு. அதாவது வேற கருணாநிதி அவர் வெற்றி பெற்றாரு. அவரு இப்ப கட்சி விட்டு சொல்ல போனா வெளியே விட்டாருன்னு வச்சுங்களேன். எனக்கு சீட்டு கொடுக்கலாம், எனக்கு எதுவுமே வேணும் சொல்லி வெளியே விட்டாரு அவரு. இப்ப அந்த தொகுதி எடுத்துக்கங்களேன், புசி ஆனந்த் போட்டிடுறாரு. புசி ஆனந்துக்கும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ள சத்யா அவர்களுக்கும் உள்ள அந்த வாக்கு வித்தியாசம் கருத்து கணிப்புகள்ல எவ்வளவா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா 131 வாக்குகள் வந்து புசி ஆனந்த் வாங்குறாரு, 135 தான் இவர் வாங்குற சொல்லி போட்டிருக்காங்க. இவர்கள் எடுத்த 400 சாம்பிள்ல நான் சொல்றேன். நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இழுபறின்னு போடுங்க, டி நகரே இழுபறின்னு போடல, புசி ஆனந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் புசி ஆனந்த் ஜெயிக்க மாட்டாருன்னு. ஆனா டிவிக்கு ஓட்டு அதிகமா காட்டணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன வித்தியாசத்துல வந்து கீழே குறைச்சு போட்டுட்டு என்ன பண்ணிடுறீங்க, பெர்சன்டேஜ் நீங்க 27 காட்டிடுறீங்க. இதை தான் நம்ம வந்து இந்த விகடன் கருத்து கணிப்புல ஒரு பெரிய லாகா நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து முக்கியமான தொகுதி மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை அங்க பிராமின்ஸ் அதிகம் அப்படிங்கிறது அனைவரும் அறியப்பட்ட ஒன்று. அவர்களுடைய வாக்கு இயல்பாவே வந்து யாருக்கு போகும் ஒரு பார்வை இருக்குன்னா பிஜேபிக்கு. அங்க பிஜேபி வந்து பிராமின் வேட்பாளர் போடல. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையலான்ற ஒரு பார்வை இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒண்ணு இங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு போகும், இல்ல சென்ட்ரல்ல ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு போகணும். இதான உலகம். ஆனா விகடன் கருத்துக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஎம்கேக்கு வந்து 134 போட்டிருக்காங்க. விசில் சின்னம் வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து 129. நெக் டு நெக்கு அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 வாக்குகள்ல தான் ஒரு வெற்றி பெற மாதிரி இவங்க காட்டியிருக்காங்க. இது அப்படியே நீங்க ஸ்கேல் அப் பண்ணீங்கன்னா கூட ஒரு 5000-10,000 வாக்குகள்ல தான் அந்த வெற்றி வாய்ப்பே போகுங்கிற அளவுல தான் இவர்கள் போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, பிஜேபி எங்க 3வது இடத்துக்கு போகுது, அது எங்க இருக்கு? அது தள்ளி இருக்கு. அதாவது ஒரு பிரைமரி ஃபோர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு நேரடியா விசில் சின்னம் தான் இங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கொண்டு வர பாக்குறாங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, தமிழிசை தோப்பாங்கன்னு கூட நீங்க போடலாம். ஏன்னா பல கருத்து கணிப்புல தமிழிசைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் போடுறாங்க. 2வது இடத்துக்கு டிவிக்கு ஏன் கொண்டு வச்சிருக்கீங்க? அதான் நம்ம கேள்வியா இருக்கு. ஸோ இப்போ மயிலாப்பூர் தொகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதே தான், விசில் சின்னத்தை உள்ள கொண்டு சொல்லி பெரிய அளவுல போட்டி அப்படி மாதிரி காட்ட பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு அப்புறமா பிஜேபி தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு கோகுல், அப்புறம் துறைமுகம் தொகுதி, இதுல வந்து சேகர்பாபு அவர்கள் கோட்டைன்னு சொல்லப்படுற இடத்துல அதே மாதிரியே டிவிகேக்கும் வந்து ஒரு 2% 3% வித்தியாசத்துல தான் வந்து சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெறாங்க அப்படிங்கிற மாதிரியே போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுதான் இப்போ துறைமுகம் தொகுதியில தான் அவங்க ரொம்ப வேலை இருக்காங்க இல்லையா? துறைமுகம் தொகுதி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது ஏன் முக்கியமானதுன்னு சொல்றேன்னா, இப்ப சேகர்பாபுக்கு அகைன்ஸ்டா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விசில் சின்னம் தான் போட்டிட்டு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? சேகர்பாபுவை முதல்ல எந்த இடத்துல போட்டி போடுறதுக்கு திமுக திட்டம் போட்டாங்கன்னா பெரம்பூர் தொகுதியில விஜய்க்கு எதிராகவே சேகர்பாபுவை நிக்க வச்சு விஜயை தோக்கடிக்கணுங்கிறது தான் திமுக முதல்ல போட்ட ஸ்கெட்ச். அந்த செய்தியை சொன்னது வேற யாரும் இல்ல, சாட்சாத் இதே விகடன் அவர்கள் தான். விகடன்லயே பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், சில வாரங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிப்புன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் பெரம்பூர்ல தான் நிக்கிறாருன்றதை கரெக்டா சொன்னது விகடன். பெரம்பூர்ல நிக்கிற விஜயை எதிர்த்து போட்டியிட போறது சேகர்பாபுன்னு சொன்னது விகடன் தான். அப்போ என்ன கணக்குன்னா, விஜயை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை இறக்கணும். அப்போ அதுக்கு சேகர்பாபு கரெக்டா இருப்பாருன்னு பிளான்லாம் பண்ணாங்க. ஆனா கடைசியில் நிக்க வைக்கல. ஏன்னா விஜய்க்கு எதிராக இவங்க அமைச்சரை நிப்பாட்டினாங்கன்னா எப்படி தோணும்? விஜயை பார்த்து திமுக அரசே பயப்படுது, திமுகவே பயப்படுறாங்கன்னு சொல்லி இந்த தொகுதியில் விஜய் தோக்கடிச்சிடலாம். ஆனா மற்ற இடங்கள்ல வாக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து சாதகமான களம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்லி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனாலயே அவங்க அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனா சேகர்பாபு கூட இப்ப எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர் வந்து விஜய் கிடையாது. அவர் வந்து யாரு, இப்போ அசோக்னு ஒருத்தர், அவர் வந்து 149 வாக்குகள் நீங்க வாங்குவாருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப அங்க அதிமுக ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. அதிமுக வந்து எங்கேயோ போட்டாங்க துறைமுகம் தொகுதியில தூக்கி. இதுவும் அதே தான். அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து அப்படியே சொல்லுங்க. அந்த ஓட்டு வந்து 154 வந்து உதயசூரியனுக்கு, 149 விசிலுக்கு, கிட்டத்தட்ட 5 வாக்குகள். ஒரே கேள்விதான், இழுபறின்னு போட வேண்டியதானே? ஏன் இழுபறின்னு போடல? இழுபறின்னு போட்டா நாளைக்கு விகடன் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன நீங்க விஜய்க்கு வந்து இத்தனை இழுபறின்னு போட்டீங்க, ஒண்ணு கூட ஜெயிக்கலன்னு சொல்லி கேள்வி வரும்.
அதனாலதான் இங்கேயும் டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணி ப்ளே பண்ணிருக்காங்க. சோ வந்து இப்போ நம்ம ஒரு சில தொகுதிகளை நம்ம எடுத்து ஒப்பிட்டு பார்த்திருக்கோம். காரணம் என்னன்னா, எப்படி வந்து விஜய்க்கு 27 விழுக்காடு ஓட்டு கொடுத்தாங்கன்ற ஒரு புரிதல் இல்லாம இருந்துச்சு முதல்ல. எப்படி 27 விழுக்காடு வாக்குகள் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க, அந்த அளவுக்குலாம் ஒரு ஆதரவு இருந்த மாதிரி தெரியலையே, இல்ல அவர் தலைமையில ஒரு பெரிய அணியும் மாதிரி இல்லையன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதற்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம விலாவரியா பார்த்தோம். இதுல நான் முதல்ல சொன்னது மாதிரி யாரோட வாக்குகளை வந்து இவர்கள் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, சீமானோட வாக்குகள். சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரா வந்து வைக்காம அப்படியே வந்து அந்த ஓட்டுல இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பெரிய அளவுல சேதாரமே இவர்கள் வந்து பண்ணல. சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குகள் வந்து நிச்சயமா வந்து டிவிக்கு வரப்போறது இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சு பாருங்க. 27 விழுக்காடு வாக்கு வந்து விஜய் வாங்கினார்னா இப்படி பல தொகுதிகளை இழுபறியா இருந்திருக்கணும். நீங்க இதே பதிவு பண்ணுங்க. மே 4ஆம் தேதி இதே இதை வச்சு நம்ம ஒரு டிபேட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம எடுத்து பேசலாம். அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு பின்னாடி இந்த வேற எதையும் கூட நம்ம மத்த கருத்து கணிப்புகள்லாம் கூட நம்ம தனியா பேசுவோமே. பல செய்திகளை ரொம்ப சரியா போடக்கூடிய விகடன், நான் அதை பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா விகடன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செய்திகள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து வெளியிடுவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சரியா கணிச்சு கள சூழல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா எடுத்து வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட விகடன் இந்த விஷயத்துல எப்படி சரிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நாம தேர்தல் முடிவு வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து விலாவரியா உட்காந்து பேசுவோம். விகடனோட கருத்து கணிப்பு வந்து எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி எடுத்திருக்காங்க, மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான செயல்களை வந்து ஈடுபட்டு இருக்காங்கிறத நம்ம விளக்கமா உட்காந்து பேசியிருக்கோம். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இதே மாதிரியே வந்து நம்ம அந்த சர்வே எடுத்து பார்ப்போம். அவங்க சொன்ன அளவுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து ஓரளவு ஈக்குவலா வருதா, இல்ல வந்து வேணும்னே போட்டு மக்களை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்காக வச்சிருக்காங்கன்ட்டு இன்னொரு காணொலியில விரிவா பார்க்கலாம். கூகுள். நன்றி.